ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்க, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அல்லது தொடர்பு கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட நகைகள் வாங்குறது, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ, பேச்சின் மூலமாக நல்லதொரு வருமானம் இதுவும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. எதிர்பாராத அல்லது எதிர்பார்த்த செய்திகள் ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு டெம்பரவரி நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன், சூழ்நிலைகள் எல்லாமே உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏர்னிங் வருமானம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத காதல் விஷயங்கள், அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைவேறல சின்ன சின்ன தடை இருந்தால் கூட உங்களுக்கு காதல் பிற்காலத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான சூழ்நிலைகள், உங்களை அறியாத என்டர்டைன்மெண்ட், டூர், ட்ராவல் போகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இவ்வளவு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களை வேலைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செலக்ட் ஆவீங்க. ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். அதோடு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ் மாறாக இருக்குது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். ரொட்டீனாக என்ன நடந்துகிட்ருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள்.